சிக்கனை சாப்பிட்டு நாக்கு நாதஸ்வரம் வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க. வெல்கம் டு சமைக்க போறோம் சீரிஸ் எபிசோட் 3. சிக்கனை வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பூண்டை அள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை வேகமா வெட்டி வச்சுக்கோங்க. இது சின்ன வெங்காயம் வெட்டுறது கொஞ்சம் சிக்கன் தான், இருந்தாலும் நாக்கு நாட்டியம் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா இது போட்டுதான் ஆகும். அடுத்து காஞ்ச மிளகாவை கரெக்டா வெட்டி வச்சுக்கோங்க. உள்ள இருக்க விதையை வெளியே விரட்டி விட்டுருங்க. அடுத்து என்ன, ஒரு கடாயில கரெக்டான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி ஓரத்துல வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் பூண்டை போட்டு அந்த காஞ்ச மிளகாவையும் கரெக்டா போட்டு அடுத்து நம்ம தலைவன் சிக்கனையும் கடாய்க்குள்ள இறக்கிடலாம். இந்த சிக்கன் செய்யறதுக்கு சிம்பிளான மசாலா தான் தேவைப்படும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். அடுத்து நாக்கு நாதஸ்வரம் வாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிளகா தூள் அள்ளி வீசுங்க, பாத்துக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், உப்பு போட்டாதான் உணவு கரெக்டா இருக்கும். அடுத்து கருவேப்பிலையை போட்டு ஒரு ரொட்டேஷனை விட்டு டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு தண்ணியே ஊத்த தேவையில்ல. வேக வைக்க அப்படியே மூடி வச்சு எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்துதான் மெயின் விஷயம். ஒரு சுடு சாப்பாட்டுல கொஞ்சம் அந்த சிக்கனை வச்சு லைட்டா பரட்டி எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டீங்கன்னா